ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது. அது ரொம்ப பலமானது. ஆனால் அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தன்னை விட சின்னவங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது ஒரு நாள் சின்ன எறும்பை பார்த்து சிரிச்சது. நீ என்னடா இவ்வளவு சின்னதாக இருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது எறும்பு அமைதியாக சொன்னிச்சான், அண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அப்படின்னு சொன்னதான். யானை கேட்கவே இல்லையா, இன்னும் சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சான். அடுத்த நாள் யானை குளிக்க குளத்துக்குள்ளே போச்சான். அப்போது அந்த தண்ணியில் அதோட கால் சிக்கிக்குச்சான். அந்த காலை அதால் எடுக்கவே முடியலையாம். அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து அந்த சின்ன எறும்பு தன்னோட நண்பர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, வா எல்லாரும் வாங்க, நாம இந்த காயனை விடுக்கலாம். நல்ல செய்தி வளர்த்துக்கிட்டு வருது. நன்றி நண்பா. அந்த எறும்பு தன் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த கயிறை கடிச்சு அந்த யானையை விடுவிச்சிருச்சான். இப்போது யானை சொன்னதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நன்றி சிறு நண்பா, உன் உதவனப்பா. இந்த நட்பு எப்போதும் நிலைத்திருக்கும். ஆம், எப்போதும். உன் நட்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உன்னை மன்த்து நாம் சிறந்த நண்பர்கள். ஆம், எப்போதும் நட்புடன் இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.